ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு மசாலா முட்டை எப்படி செய்யலாங்க பார்க்கலாம். அதுக்கு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்துகிட்டு அதை நடுவில் கீறி மஞ்சக்கரு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற வெள்ளை கரு இருக்கலே அதை நீள நீளமாகவோ இல்லை குட்டி குட்டியாகவோ உங்களுக்கு இஷ்டப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான். ஸோ இந்த வேக வச்சு அப்படியே சாப்பிட்றது இந்த மாதிரி முட்டை மசால் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நீளமாக வெள்ளைக்கருவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியே நீங்கள் அவிச்சு வச்சு எல்லா முட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர் உங்களுக்கு காரத்தக்கன மாதிரி. அப்புறம் தேவையான அளவு உப்பு அதெல்லாம் போட்டு அந்த பொடியை பச்சை வாசனை போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டை மஞ்சக்கரு இருக்குல்ல அதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், உப்பு 3 அவ்வளோதான். மஞ்சக்கரு முதல்ல தனியாக போட்டுருங்க. ரொம்ப கரண்டியால் கிளறாதீங்க, அப்புறம் மஞ்சக்கரு உடஞ்சிரும். ஸோ அதனால் மெதுவாக பிரட்டி மட்டும் எடுத்து வச்சுருங்க தனியாக. நீங்கள் இந்த முட்டையை குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஸோ 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா தனியாக ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் கூட கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் கடுகும் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. அது ரெண்டும் நல்லா பொரியட்டும். அது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதக்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும். ஏன்னா முட்டையை நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வறுத்து எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். அப்புறமா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. நான் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வெங்காயம் வதங்குறதுக்காக மூடி போட்டு வதக்கினேன். ஸோ நீங்களும் அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ பொடியோட பச்சை வாசனை போந்தொட்டிக்கு வதங்கணும். அதனால் கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்ததுனால ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டுருங்க. மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் பொடியோட பச்சை வாசனை போந்தொட்டிக்கு நல்லா வதங்கட்டும். அதனால் மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பொடியோட பச்சை வாசனைலாம் போய் வெங்காயமும் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மெதுவாக ஒரு 2 நிமிஷம் கிளறி மட்டும் விட்டுருங்க போதும். அந்த வெங்காயம் முட்டையும் நல்லா கலந்து வரணும். அதனால் கிளறி மட்டும் விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்க்ளூடிங் தோசை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா, பாய்.